வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையிலேருந்து ஏற்காடு தாங்க போகிறோம். ஒன் டே ட்ரிப். திருவண்ணாமலையிலேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தா பக்கத்தில் ஏற்காடு தாங்க இருக்குது. ஏலகிரியும் இருக்குது, பட் ஏற்காடு இன்னும் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலையிலேருந்து செங்கம் வழியாக ஊத்தங்கரை போயிட்டு அரூர் வந்துட்டு அரூர்லேருந்து ஏற்காடு ஏறணுங்க. ஏற்காடு ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ரேஞ்ச் இருக்குது குப்பனூர். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அட்வென்ச்சராக தாங்க இருக்குது. ரோடு போட்டுட்ருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லாமே ரோடு நல்லா தாங்க இருக்குது. போகிற இடம் எல்லாமே பயங்கரமாக சீனிக்காக இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் எல்லா இடத்துலையும் நிறுத்த முடியாதுல்ல. அதனால் முக்கியமான இடத்துல மட்டும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரோன் ஃபுட்டேஜஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ட்ரோன் ஃபுட்டேஜ் எடிட் பண்ணும்போது தாங்க பார்த்தேன் நம்ம கராத்தே கிட் சைக்கிள் கேப்பில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, எல்லாம் முடிச்சிட்டோம். ஏற்காடு ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, 50 ருபீஸ். அது கூட இந்த பேக் கொடுக்குறாங்க. பேக்கோட குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. ஏற்காட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பீக்கு பார்க் தான் வந்திருக்கோம். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 300, கிட்ஸ்க்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வீக் டே தாங்க போயிருந்தோம். ஆனாலும் கூட்டம் நிறையவே இருந்துச்சு. ரொம்ப சன்னியாக தான் இருந்துச்சு, ரொம்ப சில்லெல்லாம் இல்லை. நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா மே மந்த், அதனால் சம்மர் டைம். இந்த வான்கோழி பாருங்கள், நான் வந்து கருப்பு கலர் வான்கோழி, ஒயிட் கலர் பார்த்துருக்கேன். இது வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக இருக்குது. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நீங்கள் கிட்ஸோடு வந்திருந்தீங்கன்னா அவங்களுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. அவங்களுமே நிறைய என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அடுத்து போனது பார்த்தீங்கன்னா பேர்ட் செக்ஷன். இதுக்காக தான் நாங்கள் ஏற்காடே வந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ்ப்ளோரர்ஸ்க்கு எவ்வளோ ஆனந்தம்னு பாருங்கள். இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
பீக்கு பார்க் பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்து அந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட்டுங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட். இது இல்லாமல் ஏற்காட்டில் நிறைய பிளேசஸ் இருக்குங்க. லைக் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, போட்டிங் இருக்குது, ஸோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. பட் இந்த டைமில் தண்ணி இல்லாதன்றாலும் நாங்கள் அங்கே போகல. மற்றபடி இதெல்லாமே நாங்கள் வேறு இடத்துல பார்த்துருக்கோம். அதனால் இதோட நம்ம ட்ரிப்பை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நம்ம கராத்தே கிட்ஸ்க்கு ஸ்டேஜ் கிடைச்சா சும்மா விடுவாங்க. இதோ நட ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். ஓகே மக்களே, இதோட நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் ஒரு அட்வென்ச்சர் வீடியோவில் திரும்பவும் சந்திக்கலாம். சைனிங் ஆஃப் பாப்போம் டாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். See you soon.